ஐயனார் துணை சீரியல்ல நிலா அவங்க அப்பா, அண்ணன் அந்த மாப்பிள்ளை கண்ணு முன்னாடியே நம்ம சோழன் நிலா கழுத்துல தாலியும் கட்டிடுறாப்ல. அதுக்கப்புறம் நிலாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருந்து போயிடுறாரு கோவத்தோட. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா? இப்பொழுதைக்கு தாலி கட்டிட்டாங்க, மாலைய மாட்டிட்டாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃப் எல்லாம் வச்சு கையெழுத்தெல்லாம் போட வேண்டியது இருக்கு இல்லையா? அப்படி பண்ணா தானே ரெஜிஸ்டர் ஆகும். இப்ப நிலா வந்து பாத்தீங்கன்னா, நடந்ததெல்லாம் நினைச்சு தனியா போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம சோழன் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிக்கிறாப்ல. ஐடி ப்ரூஃப் நிலாவோட ஐடி ப்ரூஃபும் நம்ம சோழன் வச்சிருக்கிறாப்ல. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. அந்த ஐடி ப்ரூஃப் வச்சு வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்தோட ஐடி ப்ரூஃபும் கொடுத்துறாப்ல. சோழனும் கையெழுத்து போட்டு எப்படியோ நிலாவுக்கும் நிலா கிட்டையும் கையெழுத்து வாங்கிடுறாப்ல. இப்ப முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க இந்த மேரேஜ. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சோழனோட வீட்டு நம்பர் வாங்கிடுறாங்க, டீடைல்ஸும் வாங்கிடுறாங்க. அந்த கான்ஸ்டபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனையும் பொண்ணையும் கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, இதுக்கப்புறம் சென்னையில போயிட்டு உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க அப்படின்னு வழி அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி சோழனோட அண்ணன் சேரன் கிட்ட எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு உன் தம்பி பெரிய விஷயம் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாமே சொன்ன உடனே நம்ம சேரனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இருந்தாலும் நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சோழனும் நிலாவும் வந்து பாத்தீங்கன்னா ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீப்பை பின் தொடர்ந்தே வருது. அது யாரு வராங்க அப்படிங்கறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.